டேய் மஜ்னு, என்ன எதுக்குடா இப்ப கோயிலுக்கு வர சொன்னேன்? கொஞ்சம் பொறுமையாயிடுறா. நம்ம டீம் லீடர் சந்துரு வந்து எல்லாத்தையும் சொல்லுவான். தம்மா நான் இங்க வா. நீ ஒன்னும் பயப்படாத. இது ரெண்டுல உன் மனசு யாருக்கு எடுத்தாங்க அது மட்டும் என்கிட்ட சொல்லு. உனக்கு நீதி கண்டிப்பா கிடைக்கும். ஏமா ப்ளூ கிராஸ்ல இருந்து எதனா வந்திருக்கீங்களா? ஹலோ, நான் விமென்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன்ல இருந்து வர்றேன். என் பேர் பல்லவி. பொருத்தமான பேருமா. சும்மா மச நிக்கிற. இதுல யாரு நீ சொல்லு, தைரியமா சொல்லு. இவன்தான். எந்திரிங்க. எதுக்கு? ஐயோ எந்திரி. எதுக்குன்னு கேக்குறேன். யோ ஏந்திரியா. ஒரு சின்ன பிரச்சனை ஒரு பொண்ணுக்கு வந்தாலும் இந்த பல்லவி சும்மா பார்த்துட்டே இருக்க மாட்டா. என்ன சும்மா மிரட்டுறீங்க? என்ன பண்ணிடுவீங்க? என்ன பண்ணிருவேனா? கட்டுறா தாலியே. நோ நோ நோ, முடியாது முடியாது முடியாது. முடியாதா? தமன்னா இவெல்லாம் இப்படி சரிபட்டு வர மாட்டான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம கால் பண்ணுவோம். மேடம் 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 போலீஸ்லாம் வேணாம் மேடம். என் ஃப்ரெண்டு பாவம் மேடம். ப்ளீஸ் மேடம் விட்டுருங்க மேடம். ஏதோ நடந்து போச்சு. நடந்து போச்சு. நடக்காதது ஆட்டோல போச்சு. நீ சும்மா இரு தமன்னா. தாலி கட்ட போறியா இல்லையா? ஹலோ, நீங்க யாரு? நான் ஃப்ரெண்டு. இங்க நடக்கிறதா நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதுக்கு இப்ப என்ன? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? உங்க ஃப்ரெண்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? ஐயா, ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, நடுவில் நின்றுட்டு இருக்கேன். ஆமா அப்படிக்கா பொண்ணா இங்க மாதிரி பொண்ணு. தமன்னா இங்க வாடி. தம்மன்னாவா? வாயாடி. தம்மன்னாவா? நந்தா. யாருமா? நந்தா. இந்த அம்மாவா? ஆமா. டேய், வேற ஆயாவே கிடைக்கலடா. அச்சே, ஓ வேற பொண்ணே கிடைக்கலடா உனக்கு. ஹலோ, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க முத. பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க மேடம். பை தி வே, உங்க பேரு? பல்லவி. பல்லவி. அது ஒண்ணும் இல்லைங்க, உங்க ஃப்ரெண்டு காலத்துல என் ஃப்ரெண்டு தாலி கண்டிப்பா கட்டுவான். அது எப்படி நம்புறது? என்னங்க, இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம். இதுக்கு மேல நீங்க நம்பலாமா வேண்டாமா சொன்னா எப்படிங்க? சரி, நம்புறேன். ஆனா இப்போ டைம் சரியில்லை, அதனால இப்போ வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்? ஏன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு 18 வயசு ஆகலைங்க. ஆமா, உங்களுக்கு ஓட்டு இருக்கேன் இந்த வருஷம். இல்ல அங்கிள். அங்கிள் சீக்கிரம் பஞ்சாயத்தை முடிங்க. நான் பென்ஷன் வாங்க போகணும். டேய் சொல்ல நானு. அங்கிள் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. பென்ஷன் வாங்குறது எங்க அம்மாவுக்கு. அவங்க கூட நான் போகணும். அங்கிள் உங்களுக்கு கூட பென்ஷன் தராங்க. நீங்களும் அங்கிள் பென்ஷன் வாங்கிக்கோங்க. சரிம்மா. ஆமாடி, அவங்க சொல்றது கரெக்ட் தான். நீ உன் வீட்டுக்கு போ. என்னக்கா நீங்க எனக்கு கல்யாணம் பண்ண வைங்கக்கா. அக்கா அக்கா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கக்கா. போ அந்த பக்கம். வீட்டுக்கு போ. அவங்க சொல்றது சரியா தான் இருக்கு. எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். போ, வேலை பாரு போ. அக்கா நீ சொல்றேங்கிறதுக்காக, உனக்காக ஒரு வார்த்தைக்காக நான் கட்டுப்பட்டு நான் போறேன். ஆனா ஒண்ணு போறதுக்கு முன்னாடி கட்டுனா நான் இவரைத்தான் கட்டுவேன். உன்னை நான் சந்தித்தேன். இங்க பார்த்தமன்னா, இதே மாதிரி நீ சோகத்துல இருந்தானா உன் பியூட்டி கெட்டு போயிடும். நீ எதுக்கு கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கேன். நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். ஹலோ கோகிலா, என்னம்மா திடீர்னு மாமாவுக்கு போன் பண்ணியிருக்க? ஏதாவது நான் சொல்லுமா, சொல்லாம கூடாது. அதுக்குதான் மாமா அந்த ஜென்மமே எடுத்திருக்கேன். என்னது பொய்யா? என்னம்மா இப்ப பேசுறதுனால உன் கண்ணு தார தண்ணி ஊத்துமா? பாரு, இந்த காமெடி தான் என்னை மேகன் மாதிரி உங்ககிட்ட இழுக்குது. அப்புறம் இங்க பாரு, நம்ம வேலை செய்யற ஆபீஸ்ல வந்து முந்திரி கொட்ட முரளி ஒருத்தர் இருக்கான். அவன் கிட்ட ரொம்ப பேசிக்காத, சரியா? ஜாக்கிரதையாரு. பழைய காதலி மாயா, அவளை ஏன் பண்ண ஞாபகம் படுத்துற? அவ என்ன டார்ச்சர் பண்ணி பிபி ஏறி செத்தே போயிட்டா. இப்ப நீ அவளை பத்தி சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு ஒரு சாவு குத்து ஆனுன்னு தோணுது. நீ லைன்ல இருமா, நான் ஒரு சாவு குத்து மட்டும் ஆடிட்டு வந்துடுறேன்.
ஹலோ ஹலோ கோகி, ஹலோ வச்சிட்டியா? அப்பங்காரன் வந்திருப்பான். நைட்டு தூக்கம் வேற போச்சு. சரி காலையில வச்சுக்கிறேன். ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா உன் காதலி என்ன விட்டுட்டு இன்னொருத்தி கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்ப. ஓ, நான் பேசுறது கூட தெரியாம பொருட்டை விட்டு தூங்கிட்டா இருக்க. ஏய் ஏய், அங்க என்னடா பாக்குற? எங்க பாருடா. மாயா, இங்க என்ன பண்ற? வீட்டுல அம்மா தேட போறாங்க பாரு. வீட்டுக்கு போ. குட் நைட். ஏய் மச்சானோ, என்னாச்சு இது விஷயங்கள? சந்துரு, அந்த பார்க் போனி அது என்னாச்சு? அது ஒரு சின்ன மேட்டர் அது. ஏய் ஃபோன் அடிக்குது. ஏய் ஜாக்கி. ஹலோ சந்துரு, நீ எங்கடா இருக்க? எப்படி இருக்க? என்னது எப்படி இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல என் சோழி முடிஞ்சு மேல போய் சேர்ந்துற மாதிரி இருக்கு. ஏய் போடா, எப்பவுமே சிப்பு சிப்பா பேசுவ. சரி வா, நம்ம எப்பவுமே போவோம்ல பார்க்கு, இந்த பார்க்கில் போய் சும்மா கெத்து காட்டலாம். டேய் டேய் டேய், அப்புறம் ஏதாவது வாயில வந்துட போகுது. சொல்றா மச்சான், உனக்கு இல்லாத உரிமையாடா? டேய் 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 டேய், சொல்றது கேளுடா. சொல்லு சொல்லு. டேய், நம்ம மாயா இல்ல மாயா? ஆமா, உன்னுடைய முன்னாள் காதலி. அவளுக்கு நான் போய் சேர்ந்துட்டால, நான் காரியத்துக்கு வரணுமா? சொல்லு, வந்துடுறேன். டேய் 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 டேய், என் பொறுமைக்கு ஒரு அளவுக்குடா. டேய் இங்க இங்க இங்க. ஏய் மச்சான், என்னடா பேய பார்த்த மாதிரி அலற? டேய் பேயம்மா பார்த்த மாதிரியா? டேய் பேய தாண்டா. வா. டேய் ஆமாடா, மாயா பேயா வந்து எங்க வீட்டை டிக்கினோட விளையாண்டுட்டு இருக்காடா. என்னடா சொல்ற? இங்க ஒருத்த ஆல்ரெடி டெலிவரிக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன்டா. ஓ மச்சான், அதெல்லாம் தெரியாது. உடனே 3 பேர் கிளம்பி இங்க வரீங்க, பேய ஓட்டுறீங்க, அவ்வளவுதான். பேய் ஓட்டணுமா? எங்க வீட்டுல என்ன காக்கா ஓட்டவே லாய்க்கலன்னு சொல்லுவாங்கடா. மச்சான் அதெல்லாம் தெரியாது. நீதான் பிஹெச்டி கோசிஸ்டம் படிச்சிருக்கியாடா? இல்ல மச்சான், ஆர்எஸ் 3 பேப்பர் பெண்டிங்டா. அடச்சே, கிளம்பி வாங்குங்க. ஏய் அவசியமா கண்டிப்பா வந்து ஆகணுமா? டேய் ஆமாடா, பேய்டா. வாங்கடா, சீக்கிரம் கிளம்பி வாங்கடா. ஏய் வாங்கடா, போய் ஜாக்கெட் வைக்க போகலாம். ஜாக்கி வீட்டுக்கு போலாம், வாங்கடா. என்ன மச்சான் இப்பயே நாக்கு தள்ளுது. மச்சான் சொல்ல மாட்டேன், எங்க தாத்தா இருக்கிறாருல தாத்தா. ஆமா, வண்டலூர்ல. அதான்டா, அதேதான் கரெக்டா சொல்றியே. அவருக்கு 4 நாளா வாந்தியா, தலை சுத்தலாம், மயக்கமா வருதான், கேர்னஸ், கால் வரலையா, ஐயோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதா மச்சான். லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. நான் போயிட்டு அவரை பார்த்துட்டு வந்துடுறேன், சரியா? ஏய் நீ யாரு, என்ன, உன் கோலம் கோத்திரம் எல்லாம் எங்களுக்கு தெரியா. ஆடா போலாம். ஹலோ,
எங்க போறீங்க? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன சொல்றீங்க? சரி அது இருக்கட்டும். எப்ப பார்த்தாலும் இந்த ஆயா கூடயே சுத்திட்டு இருக்கீங்க? ஒரு ரோடு கிராஸ் பண்ணீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. ஷோ, போதும் உங்க கிண்டல் பேச்சலாம். என் ஃப்ரெண்ட் தம்மானா உங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற சொன்னீங்கல்ல, இப்ப அது என்ன ஆச்சு? அக்கா நல்லா கேளுங்க அக்கா, என்ன ஏமாத்திட்டு இங்கேருந்து இவர் ஒரு அடி வச்சிட முடியுமா? ஒரு அடி வைக்க முடியுமா? ஒரு அடி தானே இப்ப பார். ஷூ. தம் தன தம் தன தம் தன தம் தன தமலாம் வரும், இது ஓடி வரும், இது கேள்வி வரும். சாரி மச்சான். சாரி மச்சான். ஹலோ, ஆ என்ன இருந்தாலும் நீங்க ஒரு வயசானவங்க மேல கை வச்சது தப்பு. கரெக்ட் மேடம், எக்ஸாக்ட்லி. ஒரு வயசு பொண்ணு மேல கை வச்சது தப்பு. வயசு பொண்ணா? யாரு? எஸ் மீ. டேய் சந்துரு, பாரு என்னோட தமிழோட சீக்கு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. டார்லிங், என்ன இது? அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? தமன்னா, உன் மேல ஒரு கொசு இருந்தா கூட அதை நான் கோர்ட்டுக்கு எடுத்து நியாயம் கேட்பேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு இன்னைக்கு டேய் சந்துரு, என்னதான் இருந்தாலும் அவ எனக்கு வைஃப் ஆக போறா. நீ டீசெண்டா பேசு. டீசெண்டா பேசணுமா? ரைட்ல விட்டு நெச்சிக்கோ, வாய் வண்ணாரப்பட்ட போயிடும். சந்துரு அவசரப்படாதரா. இளஞ்சோடியில பிரிச்ச பாவம் நமக்கு வேணாம், சொன்னா கேளு. இல்லன்னு ஜோடியா? ஆமா. யார் அது? நாங்க தான் அண்ணா. என்னம்மா? ஏய் டேய் விடுடா, விடுங்க. அண்ணா, அண்ணாவா? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணா. என்னன்னு? நாங்க 100 வருஷம் சேர்ந்து சந்தோஷமா வாழணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க ஒரு அண்ணா. வருஷமா? அதான் முடிஞ்சு போச்சுமா உனக்கு. அண்ணா, எக்ஸ்ட்ரா போனஸ் ஒரு வருஷம் வேணுமா? சரி வாங்கிட்டு போய் தொலை. நல்லா இருங்க, நாசமா போங்க போங்க. அண்ணா கிண்டல் பண்ணாதீங்கண்ணா. அப்புறம் எங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு உங்க பேர் நாங்க வைக்க மாட்டோம். ஏம்மா தமன்னா, தமன்னா தமன்னா அந்த பேரு தான். ஏம்மா கண்ணுக்கில பாரு எவ்வளவு சுருக்கம் வந்துச்சு. வரும்போது இஸ்திரி போட மாட்டியா? சரிங்கண்ணா, நீங்க சொன்ன மாதிரி நான் இஸ்திரி போட்டு வரேன்னா. ஐயோ, ஹலோ, எல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? இப்படியே பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணுங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இப்பவே வா. ஐயோ, என்ன நாக்கு நார்வே போகுது? அது ஒண்ணும் இல்லம்மா, தமன்னா ராஜு கல்யாணம் தான் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். சந்துரு, மிச்சத்தை நான் சொல்றேன்டா. அதாவது தம்மனா, இங்க பக்கத்துல தான் எங்க ஃப்ரெண்டு வீடு ஒண்ணு இருக்குது. நம்ம எல்லாரும் அங்க போயிட்டு கலந்து பேசி நம்ம சாவுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது உங்க கல்யாணத்துக்கு ஒரு நல்ல டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு. எக்ஸாக்ட்லி. ஹை, எனக்கு மேரேஜ், எனக்கு கல்யாணம், எனக்கு மேரேஜ், எனக்கு கல்யாணம். டார்லிங், நாம 2 பேரும் அப்படியே ஒரு ட்ரீம் சாங் போவோமா? வாங்க எல்லாரும் போவோம். சந்திர அண்ணா, இவரு நம்மள எங்க கூப்பிடுறாரு? அது ஒண்ணும் இல்லம்மா, எங்க ஃப்ரெண்டு வீடு ஒன்று இருக்கு. அங்க கணவனே கண் கண்ட தெய்வம், மணாலனே மங்கையின் பாக்கியம், பானை பிடிச்ச பாக்கியசாலி, இந்த படம்லாம் போடுறாங்களா? போய் பார்க்கலாமா? பார்க்கலாமே. நான் சொல்ல, இது பழைய பாகவதரை ரிஜெக்ட் பண்ண பீஸ்ரா. சந்துரு, இனிமே தான் நம்மளுக்கு கிளைமேக்ஸ் இருக்கு. எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. டேய், என்னடா யோசிக்கிற? என் ஆசை லவ்வரே. மாயா, மாயா, நான் ஒன்று சொல்லணும். நான் ஆக்சுவலாக உன்னை லவ் பண்ணவே இல்லை. நீ தான். எல்லாம் எனக்கு தெரியும், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அதை மறக்கத்தான் நான் நினைக்கிறேன். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம ஆட்டுக்கால் சூப்பும் கோழி சூப்பும் செஞ்சு எடுத்துட்டு வா, போ. என்னால் முடியாது. இவ்வளோ மோசமாயிட்டு இருக்கு. ஆமாண்டா ஜாக்கி, அவதான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாலே, இப்ப எப்படி உன் பின்னாடி சுத்தி சுத்தி வரா? என்னை சுடுக்கடை சுற்றி சுற்றி வரேன். ஏய் ஜாக்கி, மாயா காலேஜ் படிக்கும் போதே சுமாராக தான் இருப்பா. இப்போ என்ன மைதா மாவு கோல மாவு எல்லாம் பூசிட்டு வராளா இல்லையா? இப்போ மாயாவை பார்க்கணும், அதானே உங்களுக்கு? வேண்டாம் மச்சான், நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி தான் அவன். யோ, சும்மா இருயா. நாங்க எல்லாரும் என்ன பொண்ணு பார்க்கறதுக்கு வந்திருக்கோம்.
சந்திரு அண்ணா நீங்க என்னண்ணா சொன்னீங்க? எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தானே சொல்லி இங்க எங்களை கூட்டிட்டு வந்தீங்க. இப்போ நீங்க எல்லாம் பேசுறத பார்த்தா எங்க 2 பேருக்கும் கருமாதி பண்ணிடுங்க போல இருக்கு. தமனா எப்படியோ பேய் வந்தா அது உன்னை பார்த்து ஓடிடும். அதுக்கு தான் உன்னை பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம். இங்க பார்த்தமண்ணா, உனக்கு கல்யாணம் நடக்குமா எனக்கு தெரியல. ஏமா சும்மா இருமா கொஞ்ச நேரம். ராஜு ஐயோ என்ன இங்க நடக்குது? ஐயோ என்னடா பேய் நம்மள சக்க போடு போட்டுட்டு இருக்கு. ஸ்டாப் இட். எதுக்கு எங்களுக்கு இப்படி போட்டு அடிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் எங்க சந்துரு கிட்ட மோதுங்க. என்னடா கூத்துற மச்சான் நீ தான்டா PhD முடிச்சிருக்கேன்னு சொல்ல வந்துடா. தண்டா எந்த நேரத்துல என்ன சொல்ல தெரியாம. மாயா வாஸ்து சரியில்லடா. ஒரே ரூம்ல ஓடி விட்டு இருக்கோம். மாயா மாயா உனக்கு ஞாபகம் இருக்கா மாயா? சின்ன வயசுல நீ குருக்கிலக்கா கேட்ட சொல்லி திருவா சுத்தி குருக்கில வாங்கி குத்தன. அதுக்காகவாச்சு எங்களை என்ன மட்டும் மாயா. சந்துரு இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா உனக்கு. சும்மா இருங்கோ, பேய்கிட்ட நானே பேசிக்கிறேன். டார்லிங், இந்த சிச்சுவேஷனையும் உங்களுக்கு என் மேல எவ்வளவு அன்பு, என் பிராண நாடா. எல்லாத்துக்கும் பிராணம் போது. ஏய் தமனா, அவசரப்படாத, இல்லைன்னா உன் வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடும். நான் தற்குறியானாலும் பரவாயில்ல, என் மேரேஜுக்காக நான் அந்த பேய்கிட்ட நான் பேசித்தான் ஆகுவேன். என்னை யாரும் தடுக்காதீங்க, யாருமே என்ன தடுக்கலையா? எதுக்கு ஒரு போட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கா? சாரி கன்ஃபார்ம். மாயாக்கா நீ ரொம்ப அழகா இருக்கிற. இருந்தாலும் என் அழகுக்கு முன்னாடி நீ ஒண்ணுமே இல்லதான். கையுமா இன்னைக்கு கன்ஃபார்ம். மாயாக்கா நான் என் ராஜு டார்லிங்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபாரின்லே செட்டில் ஆகணும். அது என்னோட வாழ்க்கை லட்சியம். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட மடிப்பிச்சே இந்த மாயா இந்த பக்கம் இந்த ஆயா ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்க போறாங்க தெரியுங்களா? இந்த ஆயா இன்னைக்கு பாயா அவருக்கு கன்ஃபார்ம். ஆமாடா மச்சான், ஏற்கனவே இந்த ஆயா பாத்திரங்கள் ஒரு நார் மாதிரி இருக்கு. இந்த மாயா இந்த ஆயாவை எப்படி டெலிவரி பண்ணும்போதுன்னே தெரியணும். எல்லாம் சும்மா இருங்க. இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன். சும்மா இருமா, வந்தது ஒரே டைலாக் பேசிட்டு இருக்க. டைரக்டர் உனக்கு டைலாகே புரியலையா? மாயா ஆயா பாயா ரிப்பீட்.
மாயாக்கா மாயாக்கா அக்கா அக்கா ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான்க்கா தெரியும். பொண்ணுன்னா பேயும் இறங்கும் சொல்லுவாங்க. எனக்காக நீ கொஞ்சம் இறங்கி எனக்கு மாங்கல்ய பிச்சு தரக்கூடாதா? அக்கா ஊர்ல எவ்வளோ புளிய மரம் இருக்கு. நீ எங்காவது ஒரு புளிய மரத்துல ஆயா உட்காந்து தொங்க கூடாதா? ஏன் உயிரை எடுக்கிறே? ஏண்டி போனா போகுது வயசான கிழவின்னு பார்த்தா என்ன சொன்ன? உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு நான் புளிய மரத்துல தொங்கணுமா? டார்லிங், இது கூட ரொம்ப நல்லா இருக்கு டார்லிங். அன்பே ஆருயிரே என் கண்ணாலா என் பிராணநாதா. மாயாக்கா மாயாக்கா ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் பேயக்கா. கண் திறந்து பாரக்கா எனக்கு தாலி பிச்சை இது கூட நமக்கு ரொம்ப நல்லாதான் இருக்குது டார்லிங். நாட்டி 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 நாட்டி. ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் பேயக்கா. கண் திறந்து பாரக்கா எனக்கு தாலி பிச்சை தாக்கா. நிறுத்துங்கடா. என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? பரலோகத்துக்கு பாலு பிரியாவே, பரலோகத்துக்கு பரலோகிதாவே இந்த பேய்கிட்ட இருந்து. ஆமா, பேய்னா பிளாக் கலர் ட்ரெஸ் என்ன பண்ணும், நீனா கலர் கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு வர? உங்க சங்கத்துல கேட்க மாட்டாங்களா? இது நான் ஹெச்ஓடில கம்ப்ளைண்ட் பண்றேன். டேய், சினிமா பார்த்து பார்த்து கெட்டு போயிட்டீங்களாடா? நாங்களும் கலர் கலரா ட்ரெஸ் போடுவோம்டா. ஆனா ஜாக்கே மட்டும் விட மாட்டேன்டா. உடுமாயா, இதோ ஆர்வத்துல ஆடிட்டேன். ஆர்வத்துல ஆடலடா, ஆர்வத்துல ஆடி இருக்க. மாயா, இப்போ உனக்கு என்னதான் வேணும் மாயா? எனக்கு ஜாக்கியோட உயிர் வேணும். மச்சான், இன்னைக்கு உங்களுக்கு மசாஜ் கன்ஃபார்ம். நீங்க அவளை இங்கிருந்து ஓட்டத்தோட எல்லாம் கூப்பிட்டுருங்க. நீங்க பண்றீங்க. ஓ, என்ன ஓட்ட தான் இந்த கும்பல் வந்திருக்கீங்களா? ஆயா, இந்த அங்க போய் உட்காந்து பையில உட்காந்து இருக்க. ஆயா ஆயா தமன்னா என்னடா யார பார்த்தா தாமிரா பாக்கு பாஸ்கரா. ஆமாண்டா, பாக்கு பாஸ்கர் தான். என்னடே பேய் ஓட்ட சொல்லி 20 லட்சம் ரூபாய் அபேஸ் பண்ணிட்டீங்களா? அட்டிங்க டே டே, நீங்க பணத்தை அபேஸ் பண்ணது கூட எனக்கு கவலை இல்லடா. பாவிக்கிறா பாவிக்கிறா, என்னை எப்படி எல்லாம் அடி வாங்க வச்சுக்கிடா மாவனடாய். பல்லவி, நீ நினைக்கிற மாதிரி அவங்க பல்லவி இல்ல, மாதர் சங்க தலைவி பல்லவி நீ நினைச்சிட்டு இருக்கிற. ஆனா அவங்க இன்ஸ்பெக்டர் லில்லி. அது மட்டும் இல்லப்பா, நீங்க எல்லாரும் இவளை பேய் தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் இல்ல, இவ உங்க கூட்டாளி ரம்யா. அது எப்படி எப்படி இவளை பார்த்து கருப்பு தான் உனக்கு பிடிச்ச கலரு. அட அட அட, வாடி வாடி ராசாத்தி, அட்ரா 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 அட்ரா. டேய், யாருன்னு நினைச்சீங்கடா? ஏண்டா இந்த ஆட்டல உங்களுக்கு தான் தெரியுமா? எனக்கும் தெரியும்டா. அதுக்குதான் இவகிட்ட நான் அதை விட பணம் அதிகமா கொடுத்து இவளை பேயா நடிக்க வச்சேன். எப்படி உங்களெல்லாம் கூண்டோட பிடிக்கத்தாண்டா இந்த பிளான். மாவனை எல்லாருக்குமே கைலாசம் தான்டா. அதுக்காக தான்டா ரம்யாவுக்கு நான் பேமெண்ட் கொடுத்துருக்கேன். ஆமா, ரம்யாவுக்கு எவ்வளவு பேமெண்ட் தெரியுமா? 10 lakhs, 10 லட்சம். தேங்க்யூ பாஸ்கர் சார். ஜோஜி ரம்யா, காசுக்காக ஃப்ரெண்டுகளே காட்டி கொடுத்துருக்கியா? ஸ்டாப் இட். எவ்வளவு தைரியம் இருக்கோ என் முன்னாடி நீ பேசுற? கரெக்டா சொன்னீங்க மேடம். ஃபர்ஸ்ட் இவனுங்களை பிடிச்சி உள்ள தள்ளுங்க, இல்லனா எண்ணெயை தீர்த்து கட்டிடுவாங்க. இப்படியெல்லாம் நான் சொல்லுவேன்னு நினைச்சியா பாஸ்கரா? Damn it! ரம்யா, என்ன சொல்ற?
மிச்சத்தை நான் சொல்றேன் பாஸ்கரா. எங்களை பிடிக்கிறதுக்காக நீ ரம்யாவுக்கு ஃபோன் பண்ண பார்த்தியா? அப்பவே ரம்யா எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. அப்பவே நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு மாஸ்டர் பிளான் ரெடி பண்ணோம். நீ சொன்னிய இந்த ஃபாரின் மேக்கப், அந்த ஃபாரின் மேக்கப் தான் முறுக்கு விற்கிற முனியம்மாவை கொண்டு வந்து இன்ஸ்பெக்டர் லில்லியா அவங்ககிட்ட பணம் வச்சோம். எங்களுக்கு தெரியும் அடுத்தது எங்க போவ, போலீஸ் கிட்ட தான் சொல்லி. அதனால தான் போலீஸையே நாங்க உள்ள வச்சுக்கிட்டோம், பேயே நாங்க உள்ள வச்சுக்கிட்டோம். உனக்கே தெரியாம சில விஷயம் பண்ணிட்டோம். பாக்கு பாஸ்கரா. என்னது முறுக்கு வைக்கிற முனியம்மாவா? டேய், எனக்கு அப்பவே மைல்டா டவுட் வந்ததுடா, எனக்கு ஸ்மெல்லும் வந்ததுடா. நினைச்சேன் அதுதானா இது? ஏய், அப்படியே குத்துனா மூஞ்சி முருங்கை மரம் ஏறிடும். நான் பாக்கு பாஸ்கரா, தொக்கா மாட்டிக்கிட்டியா? கேம் க்ளோஸ். ரம்யா இந்த பக்கம் வந்துரு. நான் பாக்கு பாஸ்கரா டிஃப்ரெண்டா பாக்குற. நீ லீடு ஜெஷன் போட்டது, என் ஃப்ரெண்டை லவ் பண்ணது என்னது பிராணலாடா. நாங்கள் உன்னை கூட்டுரு போய் கனவுனே கண் கண்ட தெய்வம், பானையை பிடிச்ச மகாதேவி, இந்த படையெல்லாம் நாங்கள் உன்னை போட்டு காட்டினோம். ஏடா டேய், நீ யாரு என்னன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். மூவாயாலேருந்தே நீ சொல்ல வைக்கணும் சொல்லிதான் நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணோம். பாத்தியா, மூவாயாலே உன்னை சொல்ல வச்சுட்டு உன்னை பாக்கு பாஸ்கரான்னு சொல்லி நீ மாஸ்டர் பிளான் கொடுறியா? இது எங்க மாஸ்டர் பிளான்டா. எங்க மாஸ்டர் பிள்ளைல நீதான் வந்து தொக்கா மாட்டிக்கிட்ட. சரி, இதோட முடிச்சிருவோம். 20 lakhs 20 லட்சம் கொடுத்தனா இங்கிருந்து உயிரோட போகலாம், இல்லைன்னா இங்கே சமாதி வைக்கணும். சமாதியா உயிரா பணமா எது வேணும் டிசைட் பண்ணிக்கோ. ஓகேவா? கொத்தா மாட்டிக்கிட்டேயா, கொத்தா மாட்டிக்கிட்டேன். ஷிட், 20 லட்சம் தானே இன்னும் உள்ள தர பணம் போனா சம்பாதிச்சுக்கலாம், ஆனா உயிர் எக்ஸாக்ட்லி போனா வராது. எக்ஸாக்ட்லி தரேன்ப்பா, 20 லட்சம் தரேன். ஐயோ ஐயோ ஐயோ. Ah!